Good morning, students. Today I am going to teach real analysis class for BSc Mathematics. Shivan Jyoti, presented by Assistant Professor, Department of Mathematics. Today I am going to teach for their closed set. The closed set means A is equal to A bar, A complement னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து கிடைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்லேருந்து கிடைக்கிது. ஓப்பன்னா என்னது, ஒரு பால் இருக்குக்கு ஒரு சென்டரும் இருக்கும், அதே நேரத்தில் என்னது ஒரு ரேடியஸும் இருக்குது. சென்டர் அண்ட் ரேடியஸோட டயாமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, சரி பாருங்கள். லெட் எம் கமா டி பி த லிமிட் பாயிண்ட் ஆல்சோ த க்ளோஸ்டு பாயிண்ட். அதுக்கு பக்கத்தில் உள்ள க்ளோஷர்லாம் சொல்லுவாங்க. ஓகே, கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கும். லிமிட் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா. Let m comma d be the metric space. A is subset of m. Let x belongs to m. Then A is called the limit point or cluster point or accumulation point of A. If every open ball with the center x contains at least every open ball with the center வந்து x இருக்கணும், at least 1 point A difference from x. ஒரு பாயிண்ட் வந்து மட்டும் எக்ஸுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏ டிஃப்ரென்ஸ் எக்ஸ் அப்படின்னா A மைனஸ் எக்ஸில் இருக்கும். சரியா, 1 பாயிண்ட் வந்து A மைனஸ் எக்ஸ். இது நம்ம அன்னைக்கு பார்த்தாச்சு, இருந்தாலும் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூஸ் பண்ணி தான் அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். P of x, R is intersection A minus x not equal to எம்டியாக இருக்காது, வெற்றிடமாக இருக்காது. ஏதாச்சும் ஒன்றோ டூவோ அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேயா, இப்போ R greater than 0. இதை வந்து லிமிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. லிமிட் பாயிண்ட்டை இன்னொன்று செட் என்ன சொல்லுவாங்கன்னா டிரைவ்டு செட் ஆஃப் ஏ, தட் இஸ் டி ஆஃப் ஏ. இதை எப்படி எழுதி நோட் பண்ணுவாங்க, டி ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. த செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் கால் டிரைவ்டு செட் ஆஃப் ஏ இஸ் டி ஆஃப் ஏ. இது யாருக்குன்னு நம்ம பார்த்தோம், லிமிட் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதை பார்த்தோம். லிமிட் பாயிண்ட்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அதே போல் ஓப்பன் பால் இருக்கும். லிமிட் பாயிண்ட்னாலே க்ளோஸ்டு தான், ஆனால் வந்து என்னது அதுக்கு இஃப் அண்ட் ஒன்லி. இன்னொரு முறை என்ன செய்கிறாங்கன்னா open ball with the center x contain infinite number of point of a ன்னு சொல்கிறாங்க. x is a limit point எடுத்துக்கணும். x is a limit point of a. We have to prove every open ball with the center x contains infinite number of point of a. Infinite number of point of a. Contradiction method நம்ம proof பண்ணிக்கணும். Suppose not, there is a open ball b of x comma r contain only a finite number of point of a and hence of a minus x. Okay, there is a open ball இருக்கும், b of x comma r னு இருக்கும். contain only a finite number of points, ஒரு finite number of points and a minus x னு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கூட லிமிட் பாயிண்ட் போல ஃபார்முலா தெரியும். b of x comma r intersection a minus x ன்னு தெரியும். ஃபைனைட்னா x1 x2 up to xn வரை நம்மளுக்கு தெரியும். இது நம்ம என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா let r1 is equal to minimum of d of x comma xi such that I equal to 1 to up to n. Since x not equal to xi, d of x comma xi is greater than 0 for all 1 comma 2 up to n and hence ry is greater than 0. b of x comma r1 intersection இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், equal to empty. Therefore x is not a limit point of a, which is a contradiction. இதில் வந்து நம்ம கான்ட்ரடிக்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், அதனால் கான்ட்ரடிக்ஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை வச்சு எவ்ரி ஓப்பன் பால் வித் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கான்வர்ஸ் பார்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ என்ன இன்ஃபைனைட் நம்பர் பாயிண்ட்னால என்னது a மைனஸ் எக்ஸ் தான், அதனால என்னது லிமிட் எக்ஸ் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கலரி, இம்பார்ட்டன்ட் கலரி. லெட் எம் பி ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். எம் வர மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது. எம் வர மெட்ரிக் ஸ்பேஸ் பாருங்கள். என்ன ப்ரூஃப் பண்ணணும், என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏ பார் ஏ பார் ஈக்குவல் டு ஏ யூனியன் டி ஆஃப் ஏ நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும். சரியா, அப்போ என்ன கொடுக்குறோன்னா எக்ஸ் பிலாங்ஸ்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு எடுத்துகிட்டு ஏ யூனியன் டி ஆஃப் ஏன்னு கொடுக்குறோம். என்ன ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார்னு கொடுக்கணும். சரியா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ பார்னு கொடுக்குறோம். சரியா, நெக்ஸ்ட்டு கேஸில்
எக்ஸ் பிலாங்ஸ் டு எம் மைனஸ் ஏ பார்னு சொல்கிறோம். சரியா? எக்ஸ் பிலாங்ஸ் டு எம் மைனஸ் ஏ பார். ஏ பார்னால் வந்து என்னது? க்ளோஸ்டு. ஏ பார்னால் க்ளோஸ்டு. அடுத்தது எம் மைனஸ் ஏ பார்னால் ஓப்பன். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட்டு ஓப்பன்னா என்னது? ஒரு ஃபார்முலா இருக்குது. தேர் எக்ஸிஸ்ட் த ஓப்பன் பால் பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் சச் தட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் எக்ஸ் கமா ஆர் இஸ் சப்செட் ஆஃப் எம் மைனஸ் ஏ பார்னு இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் மைனஸ் ஏ பார் இந்த பக்கம் வந்துடும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இன்டர்செக்ஷன் ஏ பார் ஈக்குவல் டு எம்டி. அடுத்தது ஏ பாருக்கு பிளேஸில் ஏன்னு எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்டி. எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் டி ஆஃப் ஏன்னு கிடைக்குது. அப்போ therefore எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார். அப்போ ஏ யூனியன் டி ஆஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏ பார்னு கிடைக்கிது. ஓகே. இது இக்குவேஷன் நம்பர் 1. அதே போல் அடுத்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் டி ஆஃப் ஏன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து பிரிக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு டி ஆஃப் ஏன்னு நம்ம பிரிக்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே கான்ட்ரடிக்ஷனில் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு டி ஆஃப் ஏன்னு கொடுக்குறாங்க. சரியா? அப்போது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் ஏ க்ளோஸ்டு செட். இப்போ க்ளோஸ்டு செட்டுன்னு வரும். ஏ பார்னு எடுத்துக்கோயா. அப்போ தட் மீன்ஸ் க்ளோஸ்டு செட்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் க்ளோஸ்டு கண்டெய்னிங் ஏ. க்ளோஸ்டு கண்டெய்னிங் ஏ பட் ஏ பார் இஸ் க்ளோஸ்டு ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் ஏன்னு வரும். ஓகே. Next a bar is subset of b of x comma r complement. X does not belongs to b of x comma r complement. X belongs to a bar which is a contradiction. அந்த இதுவும் சேரும்போது x belongs to a union d of a கிடைக்குது. சரியா? d of a from 1 and 2 a bar is equal to a union d of a ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கலர் பாரு. A is closed. க்ளோஸ்னால என்னது? A is equal to A complement. A complement சொல்லும் போது என்னது? லிமிட் பாயிண்ட் இருக்குது. தட் மீன்ஸ் A பார்னு என்னது? A யூனியன் D ஆஃப் A நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா? அப்போ A யூனியன் D ஆஃப் ஏனா இந்த A எழுதலாம். சப்செட்னு எழுதிக்கலாமா? D ஆஃப் A is சப்செட் ஆஃப் A நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கலர் பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார்னா ஏ யூனியன் டி ஆஃப் ஏன்னு தெரியும் தானே. சரியா? அடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு டி ஆஃப் ஏ. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏயாக இருந்துச்சுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இன்டர்செக்ஷன் ஏன்னு தெரியும் நம்மளுக்கு. அதே போல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டி ஆஃப் ஏனா நம்மள லிமிட் பாயிண்டோட ஃபார்முலா இருக்குது, அதை போடுறோம். பி ஆஃப் லிமிட் பாயிண்டோட ஃபார்முலா இருக்குது. பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எம்டின்னு கிடைக்கிது. ஓகே. இப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி ஃபார் ஆல் ஆர் கிரேட்டர் தேன் 0. இதை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கான்வர்ஸ் பார்ட் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இதை வச்சுட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும். இப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இஸ் இன்டர்செக்ஷன் ஏ நாட் ஈக்குவல் டு எம்டினா ப்ரூவ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார்னு கொடுக்குறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார்னா என்ன எழுதலாம்? எக்ஸ் டஸ் நாட், அந்த கேஸில் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ என்ன பண்ணுற? ஏக்கு என்ன எழுதலாம்? அதுக்கு காம்ப்ளிமெண்ட் என்னது? ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் எக்ஸ். ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணும்போது இஸ் எ லிமிட் பாயிண்ட். லிமிட் பாயிண்ட்னா என்ன எழுதிக்கலாம்? டி ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். லிமிட் பாயிண்ட்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டி ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டி ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு அந்த யூஸ் பண்ணி என்னது தியரம் யூஸ் பண்ணி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார்னு எழுதி. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் ஜி இன்டர்செக்ஷன் ஏ. இந்த ஜிக்கு பதிலாக என்னது? பி ஆஃப் எக்ஸ் கமா தட் இஸ் எ பால். ஓகே. எக்ஸ் கமா ஏ ஃபார் ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஜி கண்டெய்னிங் ஓப்பன் செட் ஜி கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் ஜி பி அ ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் தென் தேர் எக்ஸிஸ்ட்
r greater than 0 such that b of x comma r is subset of G, that is x belongs to a bar, a b of x comma r intersection a not equal to empty, that is G intersection a is not equal to empty. Converse என்ன பண்ணுறாங்கன்னா G intersection a not equal to empty னா every open set G containing x, b of x comma r is a open set containing x, that is equal not equal to empty, x belongs to a bar னு கிடச்சிது. ஓகே, லாஸ்ட் x belongs to a bar. அடுத்தது மெட்ரிக் ஸ்பேஸ் பாருங்கள். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். ஏ பார் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் டி ஆஃப் ஏ. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. தட் மீன்ஸ் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் டி ஆஃப் ஏ. இப்போது 0,1 கொடுத்துருக்காங்க. 0,1 டி ஆஃப் ஏன்னு சொல்லும்போது என்னதுன்னா 0,1 க்ளோஸ்ட் செட் ஆஃப் 0,1 மொத்தமாக சேரும்போது 0,1 கிடைக்கும். அதே போல் செட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. 1,1/2 அப் டு 1/n கொடுத்துருக்காங்க. இதுக்கு டி ஆஃப் ஏ, இதுக்கு டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 0. ஒன்றுக்கு முன்னாடி செட் என்னது 0 தானே எடுத்துக்கிறோம். இப்போ 0 எடுத்தும்போது 0,1 சேர்த்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்த இசட் பாருக்கு என்னது ஃபார்முலானா ஏக்கு பதிலாக இசட் யூனியன் டி ஆஃப் இசட் எடுத்திருக்காங்க. டி ஆஃப் இசட்னா என்னது காம்ப்ளிமெண்ட், இசட்டுக்கு இல்லாதது. டி ஆஃப் ஏன்னா காம்ப்ளிமெண்ட் தானே. இப்போ 1 இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது 0 தான் சொல்லுவீங்க. அதுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து எம்டின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இசட் இஸ் க்ளோஸ்ட். அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இசட் பார். அதே போல் க்யூ பார் எடுத்துக்காங்க. க்யூ யூனியன் டி ஆஃப் க்யூன்னு எடுத்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அடுத்தது க்யூ யூனியன் டி ஆஃப் ஆர்னா என்னது க்யூ யூனியன் ஆர்னு தெரியும். ஆர்னால என்னது க்ளோஸ்ட், நாட் ஏ க்ளோஸ்டு செட். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் கிராஸ் ஆர் 2 என்ன இருந்துச்சுன்னா என்ன வரும் மெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க பாரு. க்யூ இன்டு க்யூ பார் ஈக்குவல் டு க்யூ இன்டு க்யூ யூனியன் டி ஆஃப் க்யூ இன்டு டி க்யூன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு டி ஆஃப் க்யூ இன்டு க்யூக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர். ஓகே, க்யூ வந்து இரேஷ்னல் நம்பர், அதுக்கு காம்ப்ளிமெண்ட் என்னது ரேஷ்னல் நம்பர் ஆர். ஸோ ஆர் கிராஸ் ஆர் இஸ் என்னது இஸ் நாட் ஏ க்ளோஸ்ட். Next பாரு prove that so important one. பாருங்க, prove that the subset of the metric space d of a is equal to d of a complement. d of aக்கு வந்து d of a காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட டயாமீட்டர் d is the diameter of their dக்கு வந்து diameter d of a is equal d of a complement. So we have a is subset of a bar. அப்போ d of a வந்து d of a is less than or equal to d of a the whole barன்னு எடுக்கணும். சரியா? அப்போது நம்மளுக்கு தெரியும் எப்சிலான் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு தெரியும். d of a bar is less than or equal to d of a plus எப்சிலான் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் 2 செட் எடுக்க போகிறோம். டயாமீட்டர் எக்ஸ் கம்மா ஒய் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுக்க போகிறோம். ஏ பார்னு எடுக்க போகிறோம். ஏ பார்னாலே என்னது ஒரு பால் பி போட்டு எழுதலாம். பி ஆஃப் எக்ஸு கம்மா எஃப்சல் 1/2 ரேடியஸில் ஹாஃப் 1/2 இன்டர்செக்ஷன் ஏ நாட் ஈக்குவல் டு எம்டி. அதே போல் ஒய் போட்டு எழுதலாம். பி ஆஃப் ஒய் கம்மா 1/2 எப்சிலான் இன்டர்செக்ஷன் ஏ நாட் ஈக்குவல் டு எம்டி. இந்த கராரரி 2 யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம், இவ்வளோத்தையும் நம்ம x1 எடுத்துக்கலாம். x1 பிலாங்ஸ் டு இது என்ன எழுதிக்கலாம்னா x2 பிலாங்ஸ் டுன்னு எழுதிக்கலாம். சரியா? x1 பிலாங்ஸ் டு அதை வந்து x1 பிலாங்ஸ் டு b ஆஃப் x கம்மா 1/2 எப்சிலான் இன்டர்செக்ஷன் ஏ அண்ட் x2 பிலாங்ஸ் டு b ஆஃப் y கம்மா 1/2 எப்சிலான் இன்டர்செக்ஷன் ஏ. அப்போ x1 பிலாங்ஸ் டுன்னு எழுதும்போது b of x comma 1/2 epsilon, x2 belongs to b of y comma 1/2 epsilon எழுதலாம். சரியா? நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம என்ன எழுதலாம், d போட்டு எழுதலாம் இல்லையா? d போட்டு எழுதலாம் இல்லையா நம்ம? நெக்ஸ்ட்டு இதை d of x1 comma x
less than 1/2 epsilon. அதே போல் y போட்டு எழுதலாம் இல்லையா, d of y comma x2 less than epsilon by 2ன்னு எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா x1 belongs to a, x2 belongs to aன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் d of ரெண்டு சேர்த்து எழுதும்போது d of x1, x2 less than or equal to d of a. நெக்ஸ்ட்டு பண்ணிக்கோங்க, மொத்தமாக ஆட் பண்ணுறாங்க, 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறாங்க. d of x, y less than or equal to d of x, x1 plus d of x1, x2 plus d of x2, epsilon ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு epsilon by 2ன்னு வருது, இதுக்கு வந்து d of a வருது, இதுக்கு வந்து 1/2 epsilon வருது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு half 1/2 1 epsilon வருது. ஸோ d of x, y is less than or equal to d of a plus epsilon. Okay, so therefore LUB of d of x, y such that x, y belongs to d a barன்னு இருக்குது, less than or equal to d of a plus epsilon. மொத்தமாக அடுத்தது d of a bar is less than or equal to d of a plus epsilon. ஸோ எப்சிலான் வந்து ஆர்பிட்டரியாக சூஸ் பண்ணும்போது we get the answer d of a bar less than or equal to d of a. from 1 and 2 we get 1, அந்த 4ஐயும் இந்த 1ஐயும் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன, d of a is equal to d of a bar நம்ம போட்டுக்கணும். சரியா? இதான் அன்றைக்கி ஒரு டாபிக். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் இந்த இம்பார்ட்டன்ஸ் சம்மாக்கும் d of a is equal to d of a bar, where d is the diameter of a. We have a is subset of a bar, d of a is less than or equal to d of இது ஒன்றாவது equation. நெக்ஸ்ட்டு வந்து let epsilon greater than 0 be given, d of a bar less than or equal to d of a plus epsilon. x, y belongs to a bar, b of x, 1/2 epsilon intersection a is not equal to empty. அதே போல் y போடணும். நெக்ஸ்ட் இங்கே x1 எடுக்கணும், இங்கே x2 எடுக்கணும். இங்கே x1 belongs to b of x, 1/2 epsilon. இங்கே a போயிடும், தெரிஞ்சுதா? x2 belongs to b of y, x 1/2 epsilon. இதை வச்சு d வச்சு நம்ம எழுதிக்கலாம். d வச்சு எழுதிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிட்டு equation, that is we get the answer. d of x, y less than or equal to d of a plus epsilon. LUBனா அப்பர் பவுண்ட்னா பெருசாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து என்ன எழுதிக்கலாம், d of a the whole barன்னு எழுதிக்கலாம். ஓகே, less than or equal to d of a plus epsilon. Since epsilon is arbitrary, we have d of a bar is less than or equal to d of a. From 1 and 4 we get answer d of a bar is equal to d of a is the answer. Okay, thank you for the cooperation. You have to write the note and study well. Okay, tomorrow this